எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனீஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம். அதுபோக தஞ்சை பெருங்குடையான் கோவிலை உருவாக்கிய ஐயா ராஜராஜ சோழன் அவதரித்த நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் தானுங்க. அப்பேற்பட்ட சதய நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசி துலா லக்னத்தில் தானுங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய தருணத்தில் மிதுனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குதானுங்க செய்யுது. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை தர்றது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும், அவங்க செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில். மிதுன ராசியாதிபதி புதன் மிதுன ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தனஸ்தானாதிபதி சாரத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 100% பாதகமாக தான் இருக்கும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், எல்லா நேரத்துலையும் முடியும், பார்த்துக்கிடுங்க. ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலரால் மட்டும்தான் முடியுது, ஒரு சில நேரத்தில் தான் முடியுது. அந்த மாதிரி சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் வளர முடியும். மிதுன ராசினா ராசியாதிபதி புதன் 8வது பாவகத்தில் மறைந்து சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமன நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். நமக்கு நல்லது பண்ணாது, யாரையும் நம்பாதீங்க, எந்த விஷயத்துக்கு நான் முன்னுக்கு போய் நிற்காதீங்க. ஏன்னா இதுவரை இந்த மிதுனராசி நண்பர்கள் ஏமாந்துட்டு வந்திருப்பாங்களே தவிர ஒருத்தர் ஏமாற்றிட்டு வந்திருக்க மாட்டாங்க. பல விதத்தில் சங்கடப்பட்டு வந்திருப்பாங்களே தவிர சந்தோஷப்பட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் மேலுக்கு வந்திருப்பீங்க. தாத்தனால் மேலுக்கு வந்தேன், தகப்பனால் மேலுக்கு வந்தேன், சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் இவங்களால் நான் மேலுக்கு வந்தேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆணாக இருந்தால் மனைவியால் மட்டும்தானே நான் மேலுக்கு வந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நான் நிம்மதி எனக்கு வந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நான் உருப்பட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உழைக்கிற இடத்துல இருந்தனே தவிர கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உயர்ந்த இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்ட்டு ஆணும். அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் இருந்த அந்த பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பாதிக்கிற இடத்துல நான் இருந்தனே தவிர திருமணத்துக்கு அப்புறம் தானே எனக்கு திருப்பு முனையாக இருந்தது, சாதிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்தேன். வாங்கினேன், வீடு வாங்கினேன், தகுதியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அந்த மிதுனராசி நண்பர்கள் மன வாழ்க்கைக்கு அப்புறம் தானுங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு 12வது பாவகத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கர நிலையால் இருந்ததால் கடந்த ஒரு 4 மாத காலமாக காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காதுங்க, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காதுங்க. அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை தான் செய்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. என்றைக்கோ சம்பாரித்து வச்சது வேணும்னா இன்றைக்கி நீங்கள் செலவு பண்ணிட்டு இருந்திருக்கலாமே தவிர இன்றைக்கி நான் சாதிச்சு புட்டணுங்கன்னு சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்க, வாய்ப்புகள் இல்லை. அப்பேற்பட்ட மிதுனராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார்ன்றது ஒரு புறம் இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 12வது பாவகத்தில் மறைஞ்சி பகையாயிட்டு வக்கரத்தில் இருந்ததால் பலவிதமான சங்கடம். 4ஆம் தேதி விலக போகிறாருங்க, வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு குரு பகவான். இது ஒரு வகையில் நல்லது. கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த உங்களை, காட்டில் தானே இங்கே இருக்கிறீங்க, ஆனால் கண்ணு கட்டி இருக்கிறீங்க, கண்ணு கட்டு அவுத்து விட்டா எவனும் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. தட்டு தடுமாறி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் விடுவீங்க இல்லையா? அதுதான் உண்மை.
இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயம் தானுங்க. 1லிருந்து நீங்கள் மேலே வந்தவங்க, 1லிருந்து 60க்கு வர தெரிஞ்ச உங்களுக்கு மீண்டும் அந்த 1லிருந்து 60க்கு வர்றதுக்கு தெரியாதா? அப்போது கண்ணு கட்டி காட்டில் இருந்த உங்களை கரெக்டாக 4ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு அதிசயங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் கண்ணு கட்டு அவுத்து விடுற சூழ்நிலை ஏற்படும். அப்போ பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மேலுக்கு வருவீங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த அதிசயம் நடக்குதுன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதி 9வது பாவகத்தில் பயிற்சி அடைகிறாரு. அப்போது அந்த சூழலில் யாருடைய சாரத்தில் அவர் இருப்பார்னா உங்கள் ராசிநாதன் அவிட்டம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம். மிதுன ராசிக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் புதன். அவிட்ட நட்சத்திரம் 2வது பாதத்திலிருந்து 3வது பாதத்துக்கு 300 டிகிரியிலிருந்து 301 டிகிரிக்கு அந்த செவ்வாவுக்கு வீடு கொடுத்தவர் உங்கள் ராசிநாதன் புதன். அப்போது நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது பத்தாதுன்னு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி சூரிய பகவான் தகரிய ஸ்தானாதிபதி, வேறு யாருக்குமே தகரிய ஸ்தானாதிபதி சூரியன் கிடையாது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் தகரிய ஸ்தானாதிபதி சூரியன். ஒரு செயல் செய்யணும்னு நினைச்சா எவன் பேச்சு கேட்க மாட்டாங்க. என்னடா இவர் இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதானுங்க. ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டா யார் தடுத்தாலும் அது செய்தே தீருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா தகரிய ஸ்தானாதிபதி சூரியன். அந்த சூரியன் உங்கள் ராசிநாதனுடன் சேர போகிறது 12ஆம் தேதி. 11ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் பயிற்சி ஆகிறாரு. 12ஆம் தேதி சூரியன் பயிற்சி அடைகிறார். அப்போ 9வது பாவகத்தில் சூரியன், சனி, புதன் 3 கிரகங்கள். இது பிரமாதமான ஒரு நேரம், அருமையான ஒரு நேரம். புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம் சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறாங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக பலவிதமான தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதைக்கு வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய வயிற்றெரிச்சல், உங்கள் மேலே இருக்கக்கூடிய பொறாமை, உங்கள் மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு, இதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான தருணம் தரப்போகுது இந்த பிரபஞ்சம். இதுவரை தட்டு தடுமாறி எந்த பக்கம் போகிறது என்ன செய்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? வர்ற 12ஆம் தேதி சூரிய பகவானும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல் நிச்சயம் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும், முன்னுக்கு போகாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தடைகள் சூரியனை கண்ட பனித்துளி போல விலக போகுது. இந்த இடத்துக்கு வர்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோமா, இந்த நல்லது நடக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நினைக்கக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல யோகத்தை தரப்போகுது மிதுன ராசி நண்பர்களுக்கு. மாற்று கருத்து கிடையாது. அதுபோக உங்களுடைய ராசியாதிபதி அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் வரக்கூடிய சூழலால் மண்ணு மனம் வாங்கிறதுக்கான பிராத்தத்தை கொடுக்கும். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறாரே, உடல் உபாதைகள் சரியாகும். இந்த 6-7 மாத காலத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்க ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் இல்லை, அறுவை சிகிச்சை செலவுகளும் ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நல்லா இருந்தனுங்க, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தனுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் தொந்தரவு வந்துருச்சுங்க. 15 வருஷமாக 20 வருஷம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தனுங்க, எங்கேயும் விழல. இந்த 6 மாத காலத்தில் கீழே விழுந்து கை காலை உடைச்சிட்டேனுங்க. ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவு கொடுத்துக்கிட்டு இருந்த மிதுனராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து உடல் உபாதைகள் சரியாக போகுது, நிம்மதி சந்தோஷம் வரப்போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பண பிரச்சனை இருக்குதுங்கன்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மீனம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதி போகிறார். உங்கள் ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெறுவாரே, அந்த இடத்தை உங்கள் ராசியாதிபதி பார்ப்பார். எப்போ? பிப்ரவரி 27ஆம் தேதி. மாதம் முடிய ஒரு நாள் இருக்கும் பொழுது. அப்போது இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், பணப்பிரச்சனை நீங்கிறதுக்கும், கடன் பிரச்சனை கட்டிக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம். ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க,
உழைக்கிறதுக்கு நீங்கள் சங்கடப்பட மாட்டீங்க. இந்த வேலை நாளைக்கு செஞ்சுக்கிடலாம், அடுத்த நாள் செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய ஆளெல்லாம் நீங்கள் இல்லை. ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுக்கிட்டு தான் மறுவேளை பார்த்தவங்க. ஏதோ ஒரு கெட்ட நேரம் ஒரு 5-6 மாத காலமாக ரொம்ப சங்கடப்பட்டு போயிருக்கிறீங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கும். நிச்சயம் திருப்பு முனையாக இருக்கும். சந்தர்ப்பம்னு ஒன்று கொடுத்தாதானுங்க நம்மளால் சாதிக்க முடியுமா, இல்லை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நம்ம காட்ட முடியும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தானுங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதம் திருப்பு முனையாக இருக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். என்ன நடந்தது என்ன நடக்கலைன்றதை அனுபவித்து சொல்லுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. சரியா? இந்த பதிவு மிதுனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.